கிறிஸ்துவுக்குள் அன்புக்குரியவர்களே, உங்கள் அனைவரையும் இன்னர் கன்வர்ஷன் மிஷன் சார்பாக வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைக்கி ஆண்டவர் நம்மோடு என்ன பேச போகிறார் அப்படிங்கிறத நம்ம கேட்போமா? மத்தேயுல 21 அதிகாரம் 22வது வசனத்தில், நீங்கள் இறைவனிடம் வேண்டும்போது நம்பிக்கையுடன் கேட்பதையெல்லாம் பெற்றுக்கொள்வீர்கள் என்று ஆண்டவராய் இயேசு சொன்னார். அப்போது நாம் ஆண்டவர்கிட்ட கேட்கிற எல்லாற்றையுமே இதுவரை பெற்றுக்கொண்டிருக்கிறோமா? ஏன் பெற்றுக்கொள்ளலை? அப்போ நாம் நம்பிக்கை இல்லாமல் ஜெபிக்கிறோமா? நம்மளோட விசுவாசம் இல்லையா? ஏன் நமது பிரச்சனைகள், போராட்டங்கள், கடன்கள், நோய்கள் எல்லாமே தொடர்ச்சியாக வந்துக்கிட்டே இருக்கே? ஏன்? இல்லை ஆண்டவர் இதை போகிற போக்கில் சொல்லிட்டாரா? இந்த கேள்விகள்லாம் நம்மள்கிட்ட வரும். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, திருப்பாடல் 138 திருப்பாடலில் 2 வசனம், அனைத்திற்கும் மேலாக உம் பெயரையும் உம் வாக்கையும் மேன்மையுறச் செய்துள்ளீர். இப்போ ஆண்டவர் தம்முடைய வாக்கை மேன்மையுறச் செய்கிறவராக இருக்கிறார். அவர் வாக்கு கொடுத்துட்டார்னா அதிலிருந்து மாற மாட்டார். அப்போது நம்ம வேண்டுதும் போது ஏன் நாம் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறோம்? இதுதான் இங்கே இருக்கக்கூடிய கேள்வி. 1 குறிப்பேடு 4 அதிகாரம் 10 வசனத்தில் ஒரு மனிதனை குறித்து போடப்பட்டிருக்குது, யாபேசு. அது நமக்கு நல்லா தெரியும். அவருடைய மன்றாட்டு அதை உடனே கடவுள் கேட்டார் என்று சொல்லி அந்த வசனம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா, யாபேசு இஸ்ரேலின் கடவுளை நோக்கி, கடவுளே, மெய்யாகவே நீர் எனக்கு ஆசி வழங்கி என் எல்லையை பெரிதாக்குவீராக. உம் கை என்னோடு இருப்பதாக. தீங்கு என்னை துன்புறுத்தாது நீர் பாதுகாத்து அருள்வீராக என்று மன்றாடினார். கடவுளும் அவர் வேண்டினதை அருளினார். அப்போது ஆண்டவர் யாபேசுக்கு இப்படி ஏன் உடனே செய்தார்? இது ஒரு கேள்வி. அடுத்ததாக சாலமோன் ஆண்டவர்கிட்ட கேட்கிறார். சாலமோன் கேட்டதையும் கொடுத்தார். சாலமோன் கேட்காத அவருக்கு செல்வத்தையும் புகழையும் சேர்த்து கொடுத்தார்னு சொல்லிட்டு வசனம் சொல்லுது. அதற்கு காரணம் என்ன? 1 அரசர்கள் 3 அதிகாரம் 10 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, சாலமோன் ஆண்டவருக்கு உகந்ததை தன் மன்றாட்டாக கேட்டார் என்று சொல்லி. அது உடனே ஆண்டவர் அவருக்கு வழங்கினார். அப்போது யாபேசு ஆண்டவருக்கு உகந்தவராக வாழ்ந்தார், அவருடைய வழிகளிலே இருந்தார், அதனால் அவருக்கு கொடுக்கப்பட்டது. சாலமோன் ஆண்டவருக்கு உகந்ததை கேட்டார், அதனால் அவருக்கு கொடுக்கப்பட்டது. இதைத்தான் நம்ம புரிந்து கொள்ளணும். அதே சமயம் சவுல்னு ஒருத்தரை பற்றி நமக்கு தெரியும். தாவீதுக்கு முன்பதாக இஸ்ராயேலை ஆண்ட மனிதர். 40 வருடங்கள் அவர் ஆட்சி செய்தார். அவர் ஆண்டவர்கிட்ட கேட்கிறார். 1 சாமுவேல் 28 அதிகாரம் 6வது வசனத்தில், சவுல் ஆண்டவரிடம் ஆலோசனை கேட்க ஆண்டவர் கனவு மூலமாகவோ ஊரின் மூலமாகவோ அவருக்கு பதிலளிக்கவில்லை. ஏன் பதிலளிக்கலை? இது ஒரு கேள்வியாக நமக்கு இது வரும். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அவர் தனக்கான பெருமையை தேடுகிற மனிதனாக அவர் இருந்தார் என்று சொல்லி பார்க்கலாம். 1 சாமுவேல் 15 அதிகாரம் 30வது வசனத்தில் அவர் ஆண்டவருக்கு விரோதமான ஒரு தப்பு செஞ்சிடறாரு. சாமுவேல் இறைவாக்கினர் அவரை கண்டித்து உணர்த்துறாரு. அப்போ அவர் என்ன கேட்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, 1 சாமுவேல் 15 அதிகாரம் 30வது வசனம், நான் தவறளித்து விட்டேன். என் மக்களின் பெரியோருக்கு முன்பதாகவும் இஸ்ரேலினுக்கு முன்பதாகவும் தயை கூர்ந்து என்னை பெருமைப்படுத்தும். கடவுளாகிய ஆண்டவரை பணிந்து தொழுதிட என்னோடு திரும்பி வாரும். என்ன கேட்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா, என்னை பெருமைப்படுத்தும் கடவுள். அப்போ என் கடவுள்னு கூட அவர் சொல்லலை, கடவுள்னு சொல்லிட்டு சாமுவேல்கிட்ட சொல்றார். அப்போது கடவுளை விட்டு விலகி செல்லக்கூடிய மனநிலையில் இருந்ததுனால தான் ஆண்டவர் அவருடைய மன்றாட்டுக்களை கேட்கவில்லை என்று சொல்லி பார்க்கிறோம். நாம் எத்தனை பேர் எப்படி இருக்கிறோம் என்பதை இந்த நாளிலே நாம் யோசிக்கணும். நம்முடைய வாழ்க்கை ஆண்டவருக்கு உகந்ததாக இருக்கிறதா? சாட்சியோடு இருக்கிறோமா? மற்றவர் குறை சொல்லாதபடிக்கு நாம் வாழ்கிறோமா? ஆண்டவருக்கு முன்பதாக நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? உள்ளத்திலும் வெளியிலும் நாம் எப்படி இருக்கிறோம்? இந்த காரியத்தில் நாம் யோசிக்கணும். அதோடு ஆண்டவருக்கு உகந்ததை கேட்கிறோமா? ஆண்டவருக்கு உகந்த காரியங்களை கேட்கிறோமா அப்படிங்கிறதே பார்க்கணும். அதற்கு மேலாக ஆண்டவரோடு நமக்கு உள்ள உறவு எப்படி இருக்கிறது? இந்த காரியங்கள்லாம் நாம் தெளிவாக இருந்தால் நம் ஜெபம், நம்முடைய வேண்டுதல், நம்முடைய மன்றாட்டு நிச்சயமாக கேட்கப்படும். இந்த 3 காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே அபியாசப்படுத்தி அதை நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய வாழ்வியலாக்குவும் போது நம்முடைய வேண்டுதல்கள் நிச்சயமாய் கேட்கப்படும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.